பிகினரா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்பவே பெட்டர் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக என்னுடைய ஓல்டு வீடியோ எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தேவையான பார்ட்டை மட்டும் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவை 4 பார்ட்டா பார்க்க போறோம். நம்பர் 1, எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்பர் 2, எதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது. நம்பர் 3, எந்த ஆப்பை யூஸ் பண்றது, எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது. நம்பர் 4, உங்க ஃபர்ஸ்ட் 1000 ருபீஸை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு லைவா பார்க்க போறோம். ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்க 1000 ருபீஸ், 100 ருபீஸ், 5000 ருபீஸ், வாட் எவர், பயமே இல்லாம இப்பவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னா பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னா கண்டிப்பா மணி தேவைப்படும். அந்த மணியை சேர்க்கறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண விஜய்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 விஷயம் இருக்கு. நம்பர் 1, இன்ஃப்ளேஷன். மார்க் மை வேர்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட இருக்க 1000 ருபீஸோட வேல்யூ 2030ல 500 ருபீஸா குறைஞ்சிரும். இப்போ உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் 20,000 ருபீஸா இருந்துச்சுன்னா உங்க சன் ஆர் டாட்டர் சேம் ஏஜா இருக்கிறப்போ அவங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அரௌண்ட் 1.3 lakhs ஆயிருக்கும். நம்ப முடியல. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எனிமி ஃபார் அவர் மணி இஸ் இன்ஃப்ளேஷன். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? இன் சிம்பிள் வேர்ட்ஸ், டைம் ஆக ஆக மணியோட பர்ச்சேசிங் பவர், அதாவது வேல்யூ குறையிறது தான் இன்ஃப்ளேஷன். இப்படி மணியோட வேல்யூ குறையறதுனால தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சாக்லேட்டை சின்ன வயசா இருக்கிறப்போ 5 பைசா கொடுத்து வாங்கினேன்னு நம்ம தாத்தா சொல்ற கதையும் உண்மைதான். அதே சாக்லேட்டை இன்னைக்கு நம்ம 1 ரூபா கொடுத்து வாங்குறதும் உண்மைதான். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதே சாக்லேட்டை 5 ரூபா கொடுத்து வாங்க போறதும் உண்மைதான். இதுக்கு ரீசன் சாக்லேட்டோட வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகல, அப்ப இருந்து 5 பைசாவோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. நம்மள நிறைய பேர் 5 பைசாவை பார்த்தது கூட இருந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி இப்ப இருக்க 1 ரூபாய்க்கு ஃபியூச்சர்ல வேல்யூவே இல்லாம போகலாம். இந்த ரீசன்னால தான் சாக்லேட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பிக்சரை வச்சு சிம்பிளா இன்ஃப்ளேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இயர் 2000ல 1000 ருபீஸ் வச்சு 1 மந்த்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட முடியும். 2010ல 1000 ருபீஸ் வச்சு ஒரு பேஸ்கெட் நிறைய பொருளை ஃபில் பண்ண முடியும். அது ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன பேப்பர் பேக்கை தான் 1000 ருபீஸ் வச்சு ஃபில் பண்ண முடியும். அது 1 வீக்கு கூட பத்தாது. ஸோ இன்ஃப்ளேஷன்னா மணியோட வேல்யூ குறையுதுன்னு புரியுது. பட் ஒய் மணியோட வேல்யூ குறையுது, ஏன் இன்ஃப்ளேஷன்றது நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் ஃபார் மீ. அவர் டெஸ்லான்னு ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். திஸ் இஸ் த சிச்சுவேஷன். கவர்மெண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக நிறைய மணி பிரிண்ட் பண்றாங்க. மணியை பிரிண்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை சர்க்குலேட் பண்ணணும். விச் மீன்ஸ் புழக்கத்தில் விடணும். அதுக்கு நிறைய வழி இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே மக்களுக்கு லோனா தரது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாதான் மக்கள் நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவ்வளோ குறைப்பாங்க. மக்கள் நம்ம எல்லாரும் பேங்க் வாசல்ல லோனுக்காக நிற்போம். மக்கள் நம்ம எல்லாருக்கிட்டையும் நிறைய மணி இருக்கும். ட்ரீம் கார் வாங்குறதுக்காக எல்லாரும் டெஸ்லா ஷோரூமுக்கு போவோம். ஷோரூம்ல இருக்க எல்லா காரும் குவிக்கா சேல் ஆகுது. டேய், இதுதான் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் டைம். பிரைஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றான். டேய், திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன். கவர்மெண்ட் நிறைய பணத்தை புழக்கத்தில் விட்டதுனால மணியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. அதனால கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. விச் இஸ் காரோட பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. டேய், அப்படியே அந்த கொத்தனாருக்கு ஃபோன் பண்றா, 2 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கட்டிடலாம். ஹெச்ஆர், நீங்க ஆள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நமக்கு இதுக்கப்புறம் நிறைய ஆள் தேவைப்படுறாங்க. ப்ரைஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம காரை வாங்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நமக்கிட்ட தான் நிறைய அமௌண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பட் போக போக பேங்க் வாசல்ல கூட்டம் குறையும். பிகாஸ் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அகைன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால மக்கள் யாரும் லோன் வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படியே ஷோரூம்லயும் கூட்டம் குறையுது. புதுசா கட்டின இண்டஸ்ட்ரியில கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஷோரூம்கே வந்துருச்சு. பட் நோ ஒன் டு பை. டேய், பிரைஸை குறைடா, அப்பயாவது 4 பேர் வந்து வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட், திஸ் இஸ் டிஃப்ளேஷன். சொசைட்டியில் மணியோட சர்க்குலேஷன் குறைஞ்சதுனால மணியோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ எல்லாம் குறையும். ஹலோ ஹெச்ஆர், இங்கே சேல்ஸ்லாம் எதுவும் நடக்கலை, ஆள் எல்லாம் நீங்கள் அனுப்பிடுங்க, இண்டஸ்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. மக்கள் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிருவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் ஏற்படும். நம்ம இப்பெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறோமே ரிசெஷன், அது ஏற்படும்.
மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு கவர்மெண்ட் அகைன் மணியை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அகைன் அதை சர்க்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு எக்கனாமியில திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எதுக்காக நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நம்புறேன். இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் த இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 2012 டு நவ். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் மினிமம் 1% இருந்து 12% நடுவில் ஃப்ளக்சுவேட் ஆகாத நம்மளால பார்க்க முடியும். பட் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 6%. இங்கே நம்மளால பார்க்க முடியுது மீன். ஸோ அது 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்கு. விச் மீன்ஸ் 2012 இருந்து இப்போ வரைக்கும் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 6%. As a businessman, investor, salaried person, citizen, we have to know these basic things. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபுட், பிவரேஜஸ், மில்க், ஸ்நாக்ஸ், மீட், டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் இப்படின்னு நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் சிபிஐ. இந்த சிபிஐ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஃப்ளேஷன் ரேட். இப்போ கரண்ட்டாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரூரலில் 5.43 ஆகும், அர்பனில் 4.11 இருக்குது. நம்ம ஆவரேஜாக ஃபைன் எடுத்துக்கலாமே. லாஸ்ட் இயர் நீங்கள் உங்கள் 100 ரூபாயை தலைக்காணி கீழேயோ இல்லை உண்டியல்லையோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ போய் எடுத்து பார்த்தா 100 ரூபாயா தான் இருக்கும். பட் அதோட வேல்யூ 95 ருபீஸாக குறைஞ்சிருக்கு. சின்னதான் தெரியுதுல்ல. 1000 ருபீஸாக இருந்திருந்தா 950 ருபீஸ் தான் இருந்திருக்கும். 1 lakh இருந்திருந்தா 95,000, விச் இஸ் 5,000 ருபீஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். 2 years பேக் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி எனக்கு தெரியறப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, எதுக்குடா இந்த இன்ஃப்ளேஷன்லாம்? இன்ஃப்ளேஷன் ஒன்று இல்லாமல் இருந்தால் மணியோட வேல்யூ குறைய போகிறதில்ல, அதனால கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை. நம்ம எல்லாரும் பணத்துக்காகவும் கஷ்டப்படாம இருக்கலாம். பேசாம இந்த இன்ஃப்ளேஷனே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. டீப்பா அனலைஸ் பண்ணாதான் புரியுது, இன்ஃப்ளேஷனே இல்லாம இருக்கிறது ஒரு நேஷனுக்கு ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஜஸ்ட் திங்க், இன்ஃப்ளேஷனே இல்லாம இருந்துச்சுன்னா, விச் இஸ் இன்ஃப்ளேஷன் 0வா இருந்துச்சுன்னா, கம்பெனிஸ் எல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு இன்க்ரிமெண்ட்டும் தர மாட்டாங்க, ஹை சேலரியும் பே பண்ண மாட்டாங்க. இதனால மக்கள் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றதை குறைச்சிருவாங்க. கஸ்டமர்ஸ் யாரும் இல்லாதனால பிஸ்னஸ்லாம் ரன் ஆகாது, மேனுஃபேக்சரிங்லாம் குறையும், எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் ஃபயர் பண்ணுவாங்க, ஹோல் நேஷனே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகணும்னா மாடரேட் இன்ஃப்ளேஷன் இஸ் நீடட். அப்போதான் ஓவரால் எக்கனாமியே க்ரோ ஆகும். டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்லப்படுற யூஎஸ்லாம் 2% மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல 4% மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நவ் இட் இஸ் கிளியர், மணி அதோட வேல்யூவை இழந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இன்ஃப்ளேஷன் கிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி காப்பாற்ற போறோம்? இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம மணியை க்ரோ பண்ண முடியும். இல்ல அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும், பணக்காரங்களாகணும், நம்ம வெல்த் கிரியேட் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட். நீங்க ஏர்ன் பண்ற மணியோட வேல்யூ குறையாம இருக்கிறதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அது எப்படி அச்சீவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்டிங். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்ணேன். மந்த்லி 1500 rupees இன்வெஸ்ட் பண்றதுனால we can make crore in our life. It's not a joke guys. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா we can earn it. இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா we have to pay it. அப்படின்னு நான் சொல்லல, ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காரு. This is very important concept guys. ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க. Let me start with a question. இதை நான் வார்சிட்டி பை ஜெரோதால படிச்சிருக்கேன். ஒரு அப்பாவுக்கு 3 daughters இருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் 20 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் வர எல்லா பர்த்டேக்கும் 50,000 rupees கிஃப்டா தரதா அந்த அப்பா சொல்றாரு. அந்த அமௌண்ட் வச்சு அந்த டாக்டர்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சஜஷனும் தராரு. நீங்க நான் தர அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நல்ல அமௌண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற சஜஷனையும் கூடயே தராரு. டாக்டர் 1 அவங்க 20 வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா 28 வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டாக்டர் 2 ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் 28 ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களும் 38 வயசுல ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா டாக்டர் 3 என்னதான் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாலும் அவங்க 28 ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அன்டில் அவங்க 65 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டோட்டலா டாக்டர் 1 4,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேம் டாக்டர் 2வும் 4,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் டாக்டர் 3 19 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹியர் இஸ் தி கொஸ்டின், 65th ஏஜ்ல எந்த டாக்டர் கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்கும்? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ, கமெண்ட் இட் நவ். த வின்னர் இஸ் டாக்டர் 1. அது எப்படி? டாக்டர் 3 விட டாக்டர் 1 கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் 2வும் டாக்டர் 3யும் சேமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஹவு டாக்டர் 1 கிட்ட அதிகமான அமௌண்ட் அக்குமுலேட் ஆயிருக்கு?
This is the power of time. More than that, this is the power of compounding. காம்பவுண்டிங்னா என்ன, இந்த காம்பவுண்டிங்கை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோ டு கூகுள், டைப் காம்பவுண்ட் interest calculator. This one, the calculator site. Open this. Currency rupees க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். Initial investment, no, initial 0 rupees. Interest rate, லாஸ்ட் வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு லைவாக பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் இட் அவுட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது ஆவரேஜாக ஃபார் தி லாஸ்ட் 20 years அப்படின்றத பார்க்கலாம். ஆவரேஜ் நிஃப்டி 50 ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 20 years. See here, compound annual growth of 14.9 over last 20 years. So Nifty 50 last 20 yearsல ஆவரேஜா 14.9% ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் 14.9 இயர்ஸ். நம்ம இதை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ 30 years மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போறோம். 1500 per month. We are going to calculate that one. After 30 years, we got 1,45,855. It is amazing, right? நம்ம 30 yearsல டோட்டலா ஜஸ்ட் 5,40,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மட்டுமே அரௌண்ட் 96 lakhs கெயின் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரேக் டவுன்ல பார்க்கலாம். இது இயர்லிக்கான பிரேக் டவுன். மாசம் 1500 இன்வெஸ்ட் பண்றதுனால டோட்டலா ஒரு வருஷத்துக்கு நம்ம 18,000 இன்வெஸ்ட் பண்றோம். அந்த இயர் 1ல மட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு 1,281 rupees கெயின் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால எண்ட் ஆஃப் தி இயரும் அதுதான். ஸோ 19,281 ஃபைனல் அமௌண்ட். இயர் 2ல 18,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் இயர்ல மட்டும் நம்ம கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 4,359. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் அதுக்கு முன்னாடி வருஷமும் இந்த வருஷமும் சேர்த்து விச் இஸ் 1,281 plus 4,359 சேர்த்து நமக்கு டோட்டலா கிடைச்சிருந்த இன்ட்ரெஸ்ட் 5,640 at the end of second year. ஸோ டோட்டலா நம்ம கிட்ட 41,640. சேம் தேர்ட் இயர்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 18,000. தேர்ட் இயர்ல மட்டும் நம்ம கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 7,927. லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயரும் இந்த இயர் கிடைச்ச இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 3 yearsல 13,568 rupees இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூ ஆகி எண்ட் ஆஃப் த 30th year நம்ம கிட்ட 1,01,45,000 rupees கையில இருக்கு. இதை கிராஃப் மூலியமா பார்த்தா இன்னும் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சார்ட் இதுதான் நம்ம இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்றோம். இயர் 1ல 18,000, இயர் 2ல 36,000. இந்த மாதிரி எவ்ரி இயர் 18,000 இன்வெஸ்ட் பண்ணி எண்ட் ஆஃப் தி 30th year டோட்டலா 5,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கெயின் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமே. இந்த ப்ளூ கலரா இருக்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட், இந்த ஆரஞ்சு கலரா இருக்கிறது நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இனிஷியல் ஸ்டேஜ்ல இயர் 1ல பாருங்க நம்ம டெபாசிட் மட்டும் தான் பண்றோம். இயர் 2, இயர் 3 அன்டில் இயர் 4 டெபாசிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இயர் 5ல தான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது. ஒன் பர்டிகுலர் டைம் இயர் 10ல நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தெரியுது. பட் இயர் ஆக ஆக we are getting more and more interest. How it's happening? This is the formula for compound interest. இதுல எல்லாத்தையும் விட்டுடலாம். Just see that n னா number of years. It is in power value. அது இன்க்ரீஸ் ஆக it will give the drastic output. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா nன்ற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், which is number of years. எப்படி அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்றது? அதுக்கு we have to invest earlier. எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரமா we can see the magic of compounding in our life. எனக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆகிருச்சுன்னு வரி பண்ணாதீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த வருஷமே இன்வெஸ்ட் பண்றதுனால we can see the better output. இது எல்லாமே தியரிட்டிக்கலா பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் பிராக்டிக்கலா இது பாசிபிளா? எஸ், பாசிபிள். ரியல் டைம் எக்ஸாம்பிளா வாரன் பஃபட்டோட நெட்வொர்த்தை பார்க்கலாம். இதுதான் வாரன் பஃபட்டோட நெட்வொர்க் சார்ட். அவர் 14 வயசுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங் $5K இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஏஜ் ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்றாங்க, அவரோட நெட்வொர்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சர்டன் ஏஜ்ல
ஃபார் எக்ஸாம்பிள் 52வது வயசுல இருந்து அவரோட நெட்ஒர்க்ல டிராஸ்டிக் growth தெரியுது. ஏஜ் ஆக ஆக அவர் நெட்ஒர்க் ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆகுது. திஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு வாரன் பஃபட்டே சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கலாம், அவர் 14 ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, 92 ஏஜில் தான் 109 பில்லியனே கிடைக்குதுன்னு. 10 பில்லியன்றது நம்ம இந்தியன் ருபீஸ் படி 91 lakhs crore. நம்ம அவ்வளோலாம் ஏம் பண்ண வேண்டாம். தட் இஸ் டூ மச் ஆஃப் மணி ஃபார் அஸ். சி டேக் 1 பில்லியன், அவர் 30th ஏஜில் தான் 1 மில்லியன் அச்சீவ் பண்ணிட்டாரு, விச் இஸ் அரௌண்ட் 8 crore இன் இந்தியன் ருபீஸ். அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்லேயே அச்சீவ் பண்ணிட்டாரு. நமக்கு அது போதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வி கேன் இன்வெஸ்ட். நம்ம இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிளே வித் யுவர் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக என்கிட்ட ஒரு 10,000 rupees அமௌண்ட் இருக்கு. நம்ம நிஃப்டி 50 டிபெண்ட் பண்ணி 14.9% கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி போட்டோம். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நிஃப்டி 50 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால 14.9. ஆவரேஜா வி கேன் எக்ஸ்பெக்ட் 12% ஈவன் இன் தி worst சுச்சுவேஷன். ஸோ 12% மென்ஷன் பண்ணிக்கலாமே. என்னோட ஏஜ் 20 தான் ஆகுது. ஸோ ஐ கேன் இன்வெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 35 years அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 1500 rupees. இல்லை என்னால் ஒரு 3000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பார்க்கலாமே. ஆனுவல் டெபாசிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பிஃபோர் நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணல, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கும் மந்த்லி 1500 தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தோம். எனக்கு சேலரி இயர்லி ஆன் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ சர்டைன் பர்சன்டேஜ் இயர்லிக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10% இயர்லி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா, we got around 5 crore 34 lakhs. ஸோ இந்த மாதிரி உங்கள் சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி, உங்கள் சேலரி டிபெண்ட் பண்ணி, உங்கள் என் கோலை டிபெண்ட் பண்ணி ஜஸ்ட் செக் வித் யுவர் நம்பர்ஸ். கமெண்ட் ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் பர் மந்த். எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எண்ட் ஆஃப் தட் இயர் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸ்டார்ட் இயர்லியே, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட், டோன்ட் டச் இட். லாங் இயர்ஸ்க்கு அதை க்ரோ ஆகிடுங்க. அப்படி பண்றதுனால ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைஃபை நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்துக்கோம். ஸோ இன்வெஸ்டிங்ன்றது ஆப்ஷனல் கிடையாது, இன்வெஸ்டிங்ன்றது மேண்டேட்டரி. எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் காம்பவுண்டிங் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா இன்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல இன்வெஸ்ட் பண்றது, இதுதான் எல்லாருக்கும் இருக்க டவுட்டு. ஷேர்ஸ், பாண்ட், ஆர்டி, எஃப்டி, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், கோல்டு, சில்வர் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம்னா அது ஒரு 10 to 15% வரைக்கும் கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுல ஸ்டார்டிங்ல. ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்தையுமே ஒமிட் பண்ணிடலாம். ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட், நம்ம மந்த்லி பே பண்ணணும். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் வந்துருவாங்க. எஃப்டினா பிக்ஸ்டு டெபாசிட், இனிஷியலா நம்ம எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணா அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்துருவாங்க. இந்த ரெண்டுத்துலயும் இருக்க ப்ராப்ளமே லோ இன்ட்ரெஸ்ட். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 5%, சம்டைம்ஸ் 4 இருக்கும், சம்டைம்ஸ் 6 கூட இருக்கும். ஆனா இந்த ஆர்டி அண்ட் எஃப்டில நமக்கு 5 to 6% தான் இன்ட்ரெஸ்டே கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷனை கூட இது பீட் பண்ணாது. நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்ம மணி க்ரோ பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அப்பதான் இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கழிச்சு எல்லாம் போக ஒரு 4 to 5% நம்ம கைக்கு மணி க்ரோ ஆகும். ஆனா இந்த ஆர்டிஎஃப்டில 5 to 6% தான் ரிட்டர்ன்ஸே கிடைக்குது. ஸோ இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாதுன்ற ரீசன்னால இதையும் ஒமிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பாண்ட், ரீசன்ட் டைம்ல ஓவர் ஹைப்டா இருக்கு. உங்ககிட்ட ஒரு பல்கா ஒரு 1 crore அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி பேசிவ் இன்கமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். நாம இப்பதான் 1000 rupees 5000 rupees சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல எங்க இருந்து லம்சமா இன்வெஸ்ட் பண்ணி பேசிவ் இன்கம்ல வர வைக்கிறது. ஸோ உங்ககிட்ட பல்கா அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனா நம்ம இப்பதான் இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரீசன்னால இதையும் ஒமிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஷேர்ஸ், அதாவது ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றது. ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு சென்டிமெண்டல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு ஒரு டைம் ஆகும். நீங்க இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங்லாம் பத்தி லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமாவே ஒரு சீரியஸா போடுறேன். லாஸ்டா நமக்கு இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது? மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். இந்த மாதிரி எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம்.
ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒருவேளை அவங்கள நம்மளை சீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிலீவ் மீ, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க வேறு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பெஸ்ட் கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் உங்கள் ஷேர் மார்க்கெட் நண்பர் ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையவே நாலேஜ் இருக்குது, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நல்லா ப்ராஃபிட் பண்ண ப்ரூஃபையும் காமிக்கிறாரு. சரி ஓகே, ஒரு 1000 rupees தந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நீங்களும் தரீங்க. எண்ட் ஆஃப் தி இயர் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணி தர்றாரு. இதை பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ஆளுக்கு ஒரு 5000 தந்து அதே ஷேர் மார்க்கெட் நண்பரை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அகைன் எண்ட் ஆஃப் த இயர் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸை பண்ணி தராரு. இதை பார்த்த நிறைய பேர் அவர்கிட்ட மணி தந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷேர் மார்க்கெட் நண்பருக்கு ஒரு ஐடியா வருது, இதே நம்ம ஒரு கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். பப்ளிக் பீப்புளான நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட மணியை தந்து நம்ம எல்லாருக்காகவும் அந்த எக்ஸ்பர்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் தானா, ஒருவேளை அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். மியூச்சுவல் ஃபண்டை 5 டயர்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம அது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்பர் 1 ஸ்பான்சர், நெக்ஸ்ட் ட்ரஸ்டி, நம்பர் 3 ஏஎம்சி, அதுக்கப்புறம் கஸ்டடியன், அதுக்கப்புறம் ஆர்டிஏ. இந்த ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் 3 அதாவது ஏஎம்சி, கஸ்டடியன், ஆர்டிஏ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பரை பற்றி பேசணும்ல, அவரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்பர் 1 ஸ்பான்சர். யார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். நம்ம கேஸில் ஷேர் மார்க்கெட் நண்பர் தான் ஸ்பான்சராக இருக்க போகிறாரு. ஸோ அப்போ யார் வேணால் ஸ்பான்சராக இல்லாமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, யார் ஸ்பான்சர் ஆக போகிறாங்களோ அவங்க மினிமம் 40% அவங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மியூச்சுவல் ஃபண்டில் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 40 rupees அந்த ஸ்பான்சருடைய ஃபண்டாக தான் இருக்கணும். நம்பர் 2, அந்த ஸ்பான்சர் ஷேர் மார்க்கெட்டில் மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் 3 years ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கணும். தென் நம்பர் 3, அந்த லாஸ்ட் 5 yearsம் அந்த ஸ்பான்சருடைய நெட்வொர்க் பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ரூல் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஒருத்தரோட ஸ்பான்சர் ஆக முடியும்னு சொல்லிட்டு செபி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பர் செபியோட எல்லா ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பான்சராகவும் மாறிட்டார். இப்போ அவரோட ஒர்க் என்னென்னா ஒரு ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பர் ட்ரஸ்டின்ற நம்பரை ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. நேமில் இருக்கிற மாதிரியே ஒரு ட்ரஸ்டியோட ஒர்க் என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது மட்டும்தான் ட்ரஸ்டியோட ஒர்க். ஹவு அதுன்னு ஒரு 5 seconds எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் கம் டு தி இம்பார்ட்டன்ட் திங், ஏஎம்சி விச் இஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த ட்ரஸ்டியோட ஒர்க் என்னென்னா இந்த ஏஎம்சி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு எவ்ரி 6 months ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி அதை செபிக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் ட்ரஸ்டியோட மெயின் ஒர்க்கே. ஸோ சிம்பிளாக ட்ரஸ்டியை ப்ரொடக்டர் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏஎம்சிக்கு வரலாம். நம்ம ட்ரஸ்டி நண்பர் ஏஎம்சிக்காக அப்பாயின்ட் பண்ணுறவர் தான் ஏஎம்எஸ் நண்பர். நம்ம ஏஎம்சி நண்பர் தான் ஆக்சுவல் இன்வெஸ்டர்ஸ். எந்த கம்பெனியை வாங்கணும், எந்த கம்பெனியை எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற எல்லா டெசிஷன் எடுக்கிறது நம்ம ஏஎம்சி நண்பர் தான். ஸோ இவருக்கு தான் ஷேர் மார்க்கெட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இவர் நாலேஜபிளாக இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஏஎம்சிக்கு ஃபண்ட் மேனேஜராக இருக்கணும்னா அவர் செபி ரிஜிஸ்டராக இருக்கணும், ப்ளஸ் செபி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவரால் ஒரு ஏஎம்சிக்கு ஃபண்ட் மேனேஜராக இருக்க முடியும். ஸோ இவர் செபி ரிஜிஸ்டர்ன்றதுனால வி கேன் பிலீவ் ஹிம். ஹலோ பாஸ்பரோஸ், ஐ நீட் யுவர் சஜஷன். நான் யூடியூப்பில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ் பார்த்தேன். அதில் எல்லாத்துலேயும் ஏஎம்சி பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் தான் என்னோட வியூவர்ஸ்க்கு டீட்டெயிலாக புரிய வைக்கணும்னு ஸ்மால் திங்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஐ வாண்ட் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நான் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏஎம்சி கூட கனெக்டாக இருக்கிறது தான் கஸ்டடியன் அண்ட் ஆர்டிஏ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஎம்சி தான் ஒரு கம்பெனியை பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு வேளை அவங்க நம்ம ஃபண்டை ஏமாற்றிட்டாங்களா என்ன ஆகுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்காகவும் டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும்
கம்பெனி தர டிவிடெண்ட்லாம் பீப்புளுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா டெலிவர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக செபி கூட லிங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் கஸ்டடியன். ஸோ ஏஎம்சியே நினச்சாலும் நம்மளை சீட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஃபண்டை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு தான் செபி கூட லிங்க் ஆகி கஸ்டடியன் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைனலி ஆர்டிஏ விச் இஸ் ரிஜிஸ்டர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். நம்ம ஏஎம்சி நண்பருக்கும் நமக்கும் மிடில் மேனாக இருக்கிறது தான் ஆர்டிஏ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா கேஒய்சி ப்ராசஸ் இருக்கும், பேங்க் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். இதில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்லேயே இந்த ஆர்டிஏ காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். நம்ம எந்த டைமில் வேணால் கால் பண்ணி அந்த ஃபண்டுக்கு ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டடியன் ஆர்டிஏ இவங்க 2 பேரோட ஒர்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது தான். கஸ்டடியனோட ஒர்க்கு நம்ம ஃபண்டை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துப்பாங்க. ஆர்டிஏவோட ஒர்க்கு நமக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ஸ்பான்சராக இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவங்களோட ட்ரஸ்டி ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஏஎம்எஸ் தான் ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களுடைய கஸ்டடியன் 3 பேங்க் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிட்டி பேங்க் அண்ட் டியூட்சி பேங்க். இவங்களுக்கு ஆர்டிஏவா ஒர்க் பண்றது தான் கேம்ப்ஸ். இப்படி தான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் ஒன் www.hdfcfund.com. ஃபண்ட்ஸ் இன் ஃபோக்கஸ். ஒய் இத்தனை ஃபண்ட் இருக்கு? வியூ ஆல். நாம் என்ன நினைச்சோன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், டைரக்டாக அதுக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தால் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. ஒய் நவ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னோட கோல் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணணும். சேம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுடைய கோல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கார் வாங்கணும், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய கோல் இன்னொரு 10 இயர்ஸில் வீடு வாங்கணும் அப்படின்ற கோலோட இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம 3 பேரும் வேற வேற ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 3 பேருக்கும் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்கவுங்க கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுற எனக்கு ஆல்ரெடி க்ரோ ஆன ஸ்ட்ராங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதுவே ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எந்த கம்பெனி நல்ல க்ரோத் தரும் அப்படின்ற கம்பெனியாக பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தட்ஸ் வை எல்லா ஏஎம்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்கம் சொல்யூஷன், சஜஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் மோர் தென் 24 months. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இது ஃபார் வெல்த் கிரியேஷன். சஜஷன் வந்து 3 years ஆர் அபோவ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஆர்பிட்டரி ஃபண்ட், இது வந்து இன்கம் சொல்யூஷன், 3 to 6 month கெயின்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இத்தனை ஸ்கீம்ஸ் இருந்தா எது கரெக்டான ஸ்கீம்னு நம்ம எப்படி செலக்ட் பண்றது? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த அளவுக்கு சேஃப்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்த்தாச்சு. சரி, ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்கு. ஒரு பிகினரா மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணாலே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்காகவே நிறைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சில பேர் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, சில பேர் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எத்தனை டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் மார்க்கெட்டில் இருக்குது, எதில் ரிஸ்க் அதிகம் எதில் ரிஸ்க் கம்மின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் அதை சிம்பிளாக 5 கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். நம்பர் 1 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், நம்பர் 2 டெப்ட் ஃபண்ட், 3 ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட், 4 சொல்யூஷன் ஓரியன்ட் அண்ட் ஃபைனலி அதர்ஸ். இந்த 5ல் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்பர் 1, 2 and 5. நம்பர் 1 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் ஒரு டீனேஜராக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மணியை நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணுறது தான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். சிம்பிளாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் 11 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. பயந்துடாதீங்க, பிகினர்ஸாக இருக்க நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை.
பட் we have to know these 5 types. இந்த 5 typesல லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் என்னோட ஃபேவரட் ஃபண்ட். நம்பர் 1 லார்ஜ் கேப் ஃபண்ட். கேப்னா கேபிட்டல். ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூவை சொல்கிறது தான் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட கேபிட்டல் 20 lakhs crore. அப்போ லார்ஜ் கேபிட்டல்னா என்ன? நான் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மோர் தென் 2000 ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த 2000 ஸ்டாக்ஸையும் கேபிட்டல் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாமே. 20 lakhs crore கேபிட்டல் வச்சிருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 15 lakhs crore கேபிட்டல் வச்சுக்கிட்டு டிசிஎஸ் கம்பெனி செகண்ட் பிளேஸ்லையும் 12 lakh crore வச்சிருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட் பிளேஸ்லையும் இருக்கு. இப்படி என்எஸ்சியில் இருக்க 2000 கம்பெனியையும் கேபிட்டல் பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணா அதில் டாப் 100 கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 5 மெயின் டைப்ஸையும் ப்ரீஃபாக பார்த்துட்டு தென் ஃபைனலாக கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் மிட் கேப் ஃபண்ட். கேப்னா கேபிட்டல் நமக்கு தெரியும், மிட்னா மிடில். சேம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் பேஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண கம்பெனிஸில் டாப் 100 லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 101லேருந்து 250 வரைக்கும் இருக்க கம்பெனிஸை தான் மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், 250 வரைக்கும் மிட் கேப் கம்பெனிஸ் சொல்லியாச்சு. ஸோ 250க்கு மேலே இருக்க எல்லா கம்பெனிஸையும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 4 ELSS ஃபண்ட், விச் இஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதுக்கு டேக்ஸ் சேவிங் ஃபண்டுன்னு இன்னொரு பேரே இருக்குது. ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ELSS ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மணி இந்த ஃபண்டில் லாக் ஆகிடும். அண்டர் செக்ஷன் 80C படி அப் டு 1.5 lakhs வரைக்கும் நம்மளால் டேக்ஸ் சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா ஐ சஜஸ்ட் யூ டு இன்வெஸ்ட் இன் திஸ் ELSS ஃபண்ட். ஸோ ஃபியூச்சரில் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஃபைனலி மை ஃபேவரட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸினா ஃப்ளெக்சிபிள். நேமில் இருக்க மாதிரியே திஸ் ஃபண்ட் இஸ் ஃப்ளெக்சிபிள். லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்மால் கேப் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸும் இல்லை. எந்த டைப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக டைவர்சிஃபை பண்ணி எல்லா கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் கம்பெனிஸை தாண்டி தேவைப்பட்ட ஃபாரின் கம்பெனிஸில் கூட இந்த ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் 5 டைப்ஸை ப்ரீஃபாக பார்த்தாச்சு. இப்போ ஸ்மால் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமே. அதோட மார்க்கெட் கேபிட்டல், எந்த ஃபண்டில் எவ்வளோ அலோகேட் பண்ணணும், லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு, அது எவ்வளோ ரிஸ்கியான ஃபண்ட் அப்படின்ற பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல். பேசிக்காக லார்ஜ் கேப் பண்ணால் அதோட கேபிட்டல் மோர் தென் 20,000 crores தான் இருக்கும். மிட் கேப்னா 5,000 crore-லேருந்து 20,000 crore இருக்கும். இதே ஸ்மால் கேப் பண்ணால் 5,000 crore விட கம்மியாக தான் அதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். ELSS ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப்லாம் இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு எதுவும் கேபிட்டலைசேஷன்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ரூல்ஸ்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் எந்தெந்த ஃபண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் செபி சர்டன் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னா 80% லார்ஜ் கேப் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிமைனிங் 20% மிட் கேப்லேயோ ஸ்மால் கேப்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மிட் கேப் கம்பெனிஸ்னா மினிமம் 65% மிட் கேப் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவே ஸ்மால் கேப் பண்ணால் 65% அலோகேஷனை ஸ்மால் கேப் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த டாப் 250க்கு மேலே இருக்க எல்லா கம்பெனிஸ்லேயும் 65% அலோகேஷன் பண்ணிக்கலாம். ரிமைனிங்கை லார்ஜ் கேப்லேயோ மிட் கேப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ELSS மியூச்சுவல் ஃபண்டில் 80% ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டினா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாமே ஈக்விட்டிலாம். ஸோ 80% இந்த கம்பெனிஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 65% இந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிமைனிங் பர்சன்டேஜ் அவங்க எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட ஃபாரின் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால, ஸோ அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரின் கம்பெனிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தந்திருக்குன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸோட CAGR அரௌண்ட் 20%, மிட் கேப்போடது அரௌண்ட் 23%, ஸ்மால் கேப் ஃபண்ட் அரௌண்ட் 27%. ELSS ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸோட CAGR அரௌண்ட் 21%. இதே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அரௌண்ட் 25% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நான் இதை மணி கண்ட்ரோல் ஆப்பில் நானே லிஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி இதை மென்ஷன் பண்ணேன். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக நானே இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணது தான். ஃபைனலாக ரிஸ்க்.
லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மாடரேட் ரிஸ்க் தான் இருக்கும். பிகாஸ் அவங்க 80% ஆஃப் த மணியை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னால் ஆல்ரெடி க்ரோ ஆன வளர்ந்த கம்பெனிஸ் கிட்ட தான் நிறைய கேபிட்டல் இருக்கும். ஸோ அந்த டாப் 100 கம்பெனிஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண போது. ஸோ ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். மிட் கேப் கம்பெனிஸ் கொஞ்சம் ஹை ரிஸ்க். இதுவே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் டூ ரிஸ்கி. பிகாஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதே ஸ்மால் கம்பெனிஸில் தான். அது இப்போ தான் க்ரோ ஆகவே போகுது. ஸோ இது ரொம்பவே ரிஸ்கான ஃபண்ட். தென் ELSS ஃபண்ட் மாடரேட். பிகாஸ் இவங்களும் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இஸ் டூ ரிஸ்கி. மல்டி கேப் ஃபண்ட்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது மூணுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்னா லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் தரும் அப்படின்னு பேஸ் பண்ணி அந்த கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேல்யூ ஃபண்ட் மீன்ஸ் வேல்யூ ஃபண்ட்னா ஆல்ரெடி க்ரோ ஆன ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கான்ட்ரா ஃபண்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபண்ட். நமக்கு தெரியும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னைக்கு லோவில் இருந்துச்சுன்னா அது லோலே இருந்துட்டு போதில்ல, நெக்ஸ்ட் அது க்ரோ ஆக தான் போகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக எந்த கம்பெனிஸ்லாம் அண்டர் வேல்யூடாக இருக்குது, அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட். ஃபோக்கஸ்டு ஃபண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸி கேப் ஒன்லி. ஃப்ளெக்ஸி கேப்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் மோர் தென் 50 கம்பெனிஸ் 60 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஃபோக்கஸ்டு ஃபண்டில் 20 to 30 அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக செக்டோரல் ஃபண்ட். ஸோ ஐடி செக்டரில் இருக்க கம்பெனிஸில் மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. ரயில்வே கம்பெனிஸ் ஃபியூச்சரில் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே செக்டரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் தான் செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்ட். இதோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பட் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் கம்பெனிஸ்க்கு கடன் கொடுத்து வட்டி மூலயமா ப்ராஃபிட் பண்ணுறது தான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, சேம் டைம் ரிஸ்க் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஃபண்ட். இந்த டெட் ஃபண்டில் மட்டும் டோட்டலாக 16 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா டைப்லையும் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்பெனிக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்க போகிறாங்க. ஸோ டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்லாம் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை மட்டும்தான் பார்க்கணும். இந்த ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டே எல்லா டைப் ஆஃப் டெட் ஃபண்டையும் பார்த்துடலாம். நீங்கள் 1 or 2 days தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபியூ மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற தாட்டில் இருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் ஓவர் நைட் ஃபண்ட் ஆர் லிக்விட் ஃபண்ட். ஓவர் நைட் ஃபண்ட் நேமில் இருக்க மாதிரியே இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்துடலாம் அப்படின்ற ஃபண்டு தான் ஓவர் நைட் ஃபண்ட். பட் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். தென் லிக்விட் ஃபண்ட். நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட் ஆஃப் த மணியை லிக்விட் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் 90 days உங்கள் மணி லாக் ஆகிருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெயிட் பண்ண முடியும், அப் டு 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டியூரேஷன், லோ டியூரேஷன், மணி மார்க்கெட் அப்படின்ற ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 1 to 3 yearsனா ஷார்ட் டியூரேஷன், 3 to 5 yearsனா மீடியம் டியூரேஷன் ஆர் மீடியம் டு லாங் டியூரேஷன். அபோவ் 5 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் லாங் டியூரேஷனுக்கு போகலாம். நீங்கள் மோர் தென் 5 yearsலாம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் திஸ் டெப்ட் ஃபண்ட் யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி வீடியோ கண்டினியூவாக பாருங்க. அப்கமிங் டைப்ஸில் இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸே இருக்கும். தென் ஹைப்ரிட் ஃபண்ட். நேமில் இருக்க மாதிரியே திஸ் இஸ் ஹைப்ரிட். ஈக்விட்டியில் கொஞ்சம் டெப்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் ஃபண்ட். ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் தான்ப்பா இன்வெஸ்ட் பண்ணுவேன், அவங்களே இங்கே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற தாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஹைப்ரிட் ஃபண்ட். இந்த ஈக்விட்டியில் எத்தனை % இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த டெப்டில் எத்தனை % இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற இந்த பர்சன்டேஜை மாற்றியே ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். நம்ம ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் நேம்லேயே நம்மளால கெஸ் பண்ணிட முடியுது. விச் இஸ் அக்ரெசிவ். ஈக்விட்டியில் நிறைய % இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, டெப்டில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 65 to 80% ஈக்விட்டியில், தென் 20 to 35% டெப்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. தென் பேலன்ஸ்டு, விச் மீன்ஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸாக பண்ண போகிறாங்க. 50% ஈக்விட்டி, 50% டெப்ட். நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ், விச் இஸ் ஓல்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ 10 to 25% ஈக்விட்டி, டெப்ட் ஃபண்டில் 75 to 90% இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. தென் டைனமிக் அசட் அலோகேஷன். திஸ் இஸ் டைனமிக். ஸோ இங்கே ஈக்விட்டிலையும் சரி டெப்ட்லையும் சரி மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜை மாற்றி எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. தென் ஈக்விட்டி சேவிங்ஸ், மல்டி அசட் அலோகேஷன். இவங்க மினிமம் 10% ஈக்விட்டி, மினிமம் 10% டெப்ட் அண்ட் மினிமம் 10% கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 10, அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வேணாலும் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
தென் ஃபைனலி ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இது ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியான கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்ற கம்பெனியை நீங்கள் ஜெரோவில் போய் பார்க்குறீங்க, அதோட கரண்ட் மார்க்கெட் ரேட் 100 rupees போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 101 rupeesன்னு போட்டிருக்கோம். இந்த ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெரோதாவில் போய் 100 rupees வாங்கிட்டு அப்ஸ்ட்ராக்ஸில் போய் 101 rupees விற்றுருவாங்க. ஸோ அந்த 1 rupees டிஃப்ரென்ஸ் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டே. ஸோ எங்களோட ஒர்க்கே இதுதான். எந்த எக்ஸ்சேஞ்சில் ரேட் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிட்டு, எந்த எக்ஸ்சேஞ்சில் ரேட் அதிகமாக இருக்கோ அதை விற்றுட்டு அது மூலயமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்குது. தென் இதோட ஹைபிரிட் ஃபண்டும் முடிஞ்சு. 4th ஒன் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட். இதில் டோட்டலி 2 types ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்குது. உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆர் உங்கள் சில்ட்ரனுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட். ஸோ இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டும் மேக்ஸிமம் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் ஒன்லி ரூல் என்னன்னா இதில் லாக்இன் பீரியட் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் பர்டிகுலர் டைமுக்கு உங்களால் வித்ட்ராலாம் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்காகவும் உங்கள் சில்ட்ரனுக்காகவும் ஃபியூச்சர் பிளான்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 5 years ஆர் 10 years ஆர் அப் டு உங்கள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சம் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் அக்ரி வித் தட் ஒன் யூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட். ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதர்ஸ். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த அதர்ஸ் கேட்டகரியில் தான் வந்திருக்கு. வேர் டு இன்வெஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் 1000 rupees அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் 1000 rupees லைவாக இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் தட் வீடியோ. தென் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இவங்க வேற மாதிரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 30%. ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் இருக்குன்னா அதில் ஒரு 30%. ஃப்ளெக்ஸி கேப் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 30%. இப்படி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ், கேட்டகரிஸ் எல்லாமே. ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் அவுட் தட் வீடியோ. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கேட்டகரிஸ்லாம் என்ன அப்படின்றத கிளியராகவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஜ் கேட்டகரி வைஸ் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களை எக்ஸாம்பிளாக வச்சியே அந்த போர்ட்ஃபோலியோ பிளானை கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபார் தட் ஐ நீட் யுவர் ஹெல்ப். உங்கள் நேம், உங்கள் ஏஜ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோலை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் விஜயராகவன், 24 years old. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரிட்டையர்மெண்ட்காகவும் பிஸ்னஸ்க்காக ஃபண்ட் அக்குமுலேட் பண்ணுறதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க எல்லா டைப்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுல விஜய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துடலாமே. இன்னைக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் இண்டெக்ஸ்? NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம கூட நியூஸில் பார்த்துருப்போம், இன்று நிஃப்டி 2% உயர்ந்தது, இன்று நிஃப்டி 2% வீழ்ச்சி அடைந்தது. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி NSEல மோர் தென் 2000 ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தே வில் செலக்ட் தி டாப் 50, அதுவும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர் இருக்குது, அதுலேருந்து ஒரு 2-3 கம்பெனிஸ். ஐடி செக்டர்ஸ் இருக்குது, அதுலேருந்து 2-3 கம்பெனி. டிஃபென்ஸ், அதுலேருந்து ஒரு 2-3 கம்பெனி. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டாப் 50 கம்பெனிஸை தான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிஃப்டி 50 தான் நம்ம NSE ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. சிம்பிளி வாட் இஸ் இண்டெக்ஸ்? நம்ம நோட்டில் கூட பார்த்துருப்போம், நோட் புக்ஸில் கூட இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கும்? உள்ள புக் ஃபுல்லாக இருக்க எல்லா டேட்டாஸையும் கம்பைன் பண்ணி வெளியே ஷார்ட்டாக இதான் இண்டெக்ஸ், இதான் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேம் NSE ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் எப்பயுமே அனலைஸ் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு 50 கம்பெனிஸ் மட்டும் பிக் பண்ணி அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது பார்த்தாலே போதும், நம்ம ஹோல் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி நிஃப்டி 50 அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து டாப் 50 கம்பெனி செலக்ட் பண்ணி அதை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. டாப் 500 செலக்ட் பண்ணி நிஃப்டி 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஃபார்மா செக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு நிஃப்டி ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் பிரித்து வச்சிருக்காங்க. ஆஸ் எ பிகினரா வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி 50. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒய் நிஃப்டி 50 இஸ் சேஃப் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அசெட். ஏன்னா அதுதான் இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஃபெயில் ஆக போகிறது இல்லை.
நிஃப்டி 50ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50 ஸ்டாக் லிஸ்ட். இதுதான் அந்த டாப் 50 கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான். ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐடிசி, ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ், இந்த எல்லா கம்பெனிஸோட ப்ராடக்டை நம்ம டெய்லி டேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயில் ஆக போகிறது இல்லை. இந்த நிஃப்டி 50யோட சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாமே. ஐ நோ கைஸ், இனிஷியலாக இதை பார்க்கும்போது செம கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ ரெட் அண்ட் க்ரீனாக எங்கேயோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் பிலீவ் மீ, அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சேர்ந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். நம்ம டீப்பாலாம் இதை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 2000லேருந்து கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ப்ரைஸ் 2000ல் 1475, இப்போ கரண்ட்டாக 23,290. அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்றதெல்லாம் வேண்டாம். இப்போ வாட் வி கேன் டூ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஓவர் த பீரியட் இது மேலே போகுதுன்றதை மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் சில இயர் டவுனில் இருக்குது. 2007லேருந்து 2009ல் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. அந்த டைமில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க லாஸ்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸில் இது லாஸ்ட்டில் இருந்தாலும் ஓவர் த லாங் பீரியட் இது அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. which means we can make money in this. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி நிஃப்டி 50 தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது? ஆக்சுவலா மார்க்கெட்ல இருக்க எல்லா மேஜர் ஆப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்டா ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். டைரக்டா HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் KYC ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா டைரக்டா HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். மிடில் மேன், புரோக்கர்னு நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. தட் இஸ் குட். பட் நம்ம HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். டைவர்சிஃபிகேஷனுக்காக ICICI மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட், பாரக்பரிக் மியூச்சுவல் ஃபண்ட், டிஃபரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த கேஸ்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் தனித்தனியா KYC ப்ராசஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க். சோ நான் இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் மெத்தட், பேங்க் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரக்டா பேங்க்குக்கே போய் ஒரு சில ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும். ஆர் பேங்கோட வெப்சைட்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் இஸ், நீங்க நினைக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் அவைலபிளா இருக்காது. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மோரோவர், பேங்க் மூலமா இன்வெஸ்ட் பண்றதுனால இவங்களுக்கும் சம் கமிஷன் தர மாதிரி இருக்கும். சோ நான் இந்த மெத்தடையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்பர் 3, டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துப்பாரு. பட் சேம் ப்ராப்ளம், இவரும் அதிகமான கமிஷன் கேட்பாரு. சோ நான் இந்த மெத்தடையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ எதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் விஜய்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் ஆர் ஸ்டாக் புரோக்கர், இவங்க மூலமா இன்வெஸ்ட் பண்றதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் KYC ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். மோரோவர், எல்லா ஃபண்டையும் சேம் பிளேஸ்ல ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இந்த ஏஎம்சினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தென் வாட் இஸ் டைரக்ட் ஃபண்ட் அண்ட் ரெகுலர் ஃபண்ட்? நம்ம டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் டைரக்ட் ஃபண்ட். இதுவே பேங்க் மூலமாவோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாவோ இன்வெஸ்ட் பண்ணா அதுதான் ரெகுலர் ஃபண்ட். பேங்க்ல ஒரு சில டைரக்ட் ஃபண்டும் இருக்கும். பட் 90% ரெகுலர் ஃபண்ட் தான் அவைலபிளா இருக்கும். இதுவே புரோக்கர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போத் ரெகுலர் அண்ட் டைரக்ட் ஃபண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். 90% டைரக்ட் ஃபண்ட் தான் இருக்கும். சிம்பிளா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள மிடில் மேன் யாருமே இல்லனா அது டைரக்ட் ஃபண்ட். இதுவே மிடில் மேன் இருந்தாங்கன்னா அது மேக்ஸிமம் ரெகுலர் ஃபண்டா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம நீட பொறுத்து எந்த ஃபண்ட் கரெக்டா இருக்கும், எந்த அலோகேஷன் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ மிடில் மேனா ஹெல்ப் பண்ற இவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கமிஷன் தந்து தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த புரோக்கர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பும் மிடில் மேனா தான் இருக்காங்க, அப்போ இவங்க கமிஷன் வாங்க மாட்டாங்களா விஜய்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலயும் சம் பர்சன்டேஜ் ரெகுலர் ஃபண்ட் இருக்கு. பட் 90% டைரக்ட் ஃபண்ட் தான் இருக்கும். நம்மளோட ஒர்க் என்னன்னா, ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள அது ரெகுலர் ஃபண்டா டைரக்ட் ஃபண்டான்னு கிளியரா செக் பண்ணணும். ரெகுலர் ஃபண்டா இருந்தா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். டைரக்ட் ஃபண்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜெரோதா காயின் மூலமா இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.74%. இதுவே ICICI டைரக்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணா அப்போதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.49. ஜெரோதா
மூலமா இன்வெஸ்ட் பண்ற இந்த நிப்பான் இந்தியா டைரக்ட் ஃபண்ட் சோ கம்மியான கமிஷன் கேக்குறாங்க. இதுவே ஐசிஐசிஐ டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது ரெகுலர் ஃபண்டா தான் இருக்கும். அப்போ அதோட கமிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் இது 1.49% இருக்கு. இந்த 0.74% டைரக்டா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுக்கு கமிஷனா போயிடும். சேம் இந்த 1.49ல 0.74% இந்த நிப்பான் இந்தியாக்கு போகும். ரிமைனிங் இருக்க 0.71% இந்த ஐசிஐசிஐ டைரக்ட் எடுத்துப்பாங்க. நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த 0.71% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீசனால தான் பேங்க் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ண சொல்றேன். தென் நான் டைரக்டா ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணிட்டு தனித்தனியா ஹேண்டில் பண்ணிப்போம் விஜய்னு சொன்னீங்கன்னா நீங்க டைரக்டா ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்பலாம் தனித்தனியா ஹேண்டில் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. இது எல்லாமே ஒண்ணா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சில ஆப்ஸும் இருக்கு. பட் நான் பர்சனலா டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் ஆர் ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா another question, எந்த புரோக்கரை சூஸ் பண்றது? டாப் பாப்புலர் 7 மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் Zerodha Coin, Grow, IND Money, Angel One, Upstocks, Paytm Money, Quora. இந்த 7 மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் அனலைஸ் பண்ணி நமக்கு சூட்டபிளா இருக்க பெஸ்ட் ஆப்பை சூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டைரக்ட் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்லயும் டைரக்ட் ஃபண்ட் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். நாம பிக் பண்ண 7 பிளாட்ஃபார்ம்லயும் டைரக்ட் ஃபண்ட் அவைலபிளா இருக்கு. தென் ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணிட்டு இனிஷியலா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் KYC ப்ராசஸ் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த அக்கவுண்ட் ஓபனிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத செக் பண்ணணும். நம்பர் 2, அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜ். இந்த 7 பிளாட்ஃபார்ம்லயும் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த சார்ஜும் இல்ல, லிட்டரலி ஃப்ரீ தான். ஐ திங்க் Zerodha லாஸ்ட் இயர் வரைக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ கரண்டா ஃப்ரீயா தான் இருக்கு. தென் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ் சார்ஜ், டிபி சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சில பிளாட்ஃபார்ம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜா Zerodhaல 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இது பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஃப்ரீ தான். தென் அடுத்த வருஷம் 240 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அடுத்து மேக்ஸிமம் பீப்புள் மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP மெத்தட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் SIP ஆப்ஷன் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நாம அனலைஸ் பண்ற 7 பிளாட்ஃபார்ம்லயும் SIP ஆப்ஷன் அவைலபிளா தான் இருக்கு. SIP மெத்தட் அவைலபிளா இருந்தா மட்டும் பத்தாது, எந்த இன்டர்வெல்ல அவைலபிளா இருக்குன்னு செக் பண்ணணும். Zerodhaல குவார்ட்டர்லி வைஸ் SIP கிரியேட் பண்ணிக்கலாம், மந்த்லி வைஸ், வீக்லி வைஸ், டெய்லி வைஸ் கூட SIP கிரியேட் பண்ணலாம். இதுவே IND மணில மந்த்லி SIP பண்ணலாம், வீக்லி SIP அண்ட் டெய்லி SIP பண்ணலாம். ரிமைனிங் இருக்க எல்லா ஆப்லயும் மந்த்லி SIP மட்டும் தான் பண்ண முடியும். தென் SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இந்த SWP பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விஜய்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. டெடிகேட்டடா தனியா இத பத்தி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். Zerodha, Grow, IND Money அண்ட் Quora இந்த 4 பிளாட்ஃபார்ம்லயும் SWP ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. தென் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஸ்டோரேஜ் ஃபார்மேட். என்ன கேட்டீங்கன்னா எல்லா கிரைட்டீரியாவை விட இந்த ஸ்டோரேஜ் ஃபார்மேட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். டோட்டலா 2 ஃபார்மேட் இருக்கு, SOA அண்ட் DMAT. SOA னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட், டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லயே ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுவே DMAT னா டிமேட்டீரியலைஸ்டு ஃபார்மேட், மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட இருந்து வாங்கி அத டெபாசிட்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. டெபாசிட்டர்ஸ்னா டிஜிட்டல் லாக்கர்ன்ற மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த SOA அண்ட் DMAT ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வச்சு லோன் வாங்க முடியுமா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வச்சு பிளட்ஜ் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியுமா, ஒரு AMC ல இருந்து இன்னொரு AMC க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா சொல்லிட்டு எல்லாமே இந்த SOA ஃபார்மேட் அண்ட் DMAT ஃபார்மேட் இத பொறுத்து தான் அமையும். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இதுக்காக டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் DMAT ஃபார்மேட்டை விட SOA ஃபார்மேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Zerodha அண்ட் Angel One இவங்க 2 பேருமே DMAT ஃபார்மேட்ல மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. Grow அண்ட் Upstocks இவங்க 2 பேருமே both SOA ஃபார்மேட் அண்ட் DMAT ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம சாய்ஸ், நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். IND Money, Paytm Money, Quora இவங்க 3 பேரும் SOA ஃபார்மேட்ல மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. தென் சார்ட்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டூல், Zerodha, Angel One, Upstocks இவங்க 3 பேரோட மெயின் ஃபோக்கஸ் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ். சோ இந்த 3 ஆப்லயும் நம்மளால சார்ட் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் அண்ட் சம் அட்வான்ஸ்டு டூலும் அவைலபிளா இருக்கும். தென் ஸ்மால் கேஸ் இன்வெஸ்டிங், 1.5 or 2 months பிஃபோர் தான் நான் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அத கூட நம்ம கம்யூனிட்டில ஒரு போஸ்டா போட்டுருந்தேன். ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட் முடிஞ்சதும் நான் சீக்கிரமா ஸ்மால் கேப்காக ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்றேன்.
நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. Zerodha, Grow, Angel One, Upstarts இந்த 4 பிளாட்ஃபார்ம்ல தான் நம்மளால ஸ்மால் கேஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். தென் யூஎஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னா IND Money and Quora இந்த 2 பிளாட்ஃபார்ம் மூலமா யூஎஸ் ஸ்டாக்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபேமிலி அக்கவுண்ட் Zerodha, IND Money, Quora இந்த 3 ஆப்லயும் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரோட போர்ட்ஃபோலியோவையும் ஒண்ணா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா Quora ஆப் தவிர ரிமைனிங் இருக்க எல்லா ஆப்லயும் நம்மளால இண்டிவிஜுவல் ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். That's it. இந்த 12 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த டாப் 7 ஃபண்டை அனலைஸ் பண்ணிருக்கோம். இஃப் யூ வாண்ட் நீங்க இதுக்கு மேலேயும் சம் கிரைட்டீரியா ஆட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். நான் பர்சனலா Zerodhaல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரிமைனிங் இருக்க எல்லா டேட்டாவையும் அவங்கவங்க அபிஷியல் வெப்சைட் அண்ட் கூகுள்ல இருந்து கேதர் பண்ணிருக்கேன். இந்த டேட்டால ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை வெரிஃபை பண்ணி இந்த எக்ஸல அப்டேட் பண்ணிடுறேன். சோ தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி என் வீடியோஸ்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா டேட்டா அண்ட் ஸ்டாட்ஸை ரேங்க் பண்ணுவேன். சேம் இங்கேயும் அதை தான் பண்ண போறோம். ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் எவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சு ரேங்க் பண்ணா the winner is IND Money. Zerodha செகண்ட் ரேங்க்ல இருக்கு. Grow, Upstarts and Quora இது மூணுமே தேர்ட் ரேங்க்ல இருக்கு. வெயிட் இன்னும் முடியல. நம்ம இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்காக தான் பெஸ்ட் ஆப்பை சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 12 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸ்மால் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா ஃபர்ஸ்ட் இருக்க 7 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டா செக் பண்ணணும். இந்த 7 கிரைட்டீரியாவை மட்டும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா சேம் IND Money தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. Grow and Quora செகண்ட் ரேங்க்குக்கு வந்துருச்சு. Zerodha ஃபோர்த் ரேங்க்குக்கு போயிடுச்சு. இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல. இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்கை கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ஆப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா Zerodhaல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் Grow and IND Money இந்த 2 ஆப்லயும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். இந்த அனலைசிஸ்லாம் விடு விஜய். நான் இப்ப எந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் 2 கேஸை சஜஸ்ட் பண்ணுவேன். நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா Grow or IND Money இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். preferably Grow app யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட் 1 இயரா அதோட ஆக்டிவ் யூசர்ஸ் ரொம்ப குயிக்காவே grow ஆயிட்டு இருக்காங்க. மோரோவர் பிளே ஸ்டோர்லயும் அதோட ரிவ்யூ நல்லாவே இருக்கு. நம்பர் 2 மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் இது எல்லாமே பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா Zerodha or Upstarts இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. preferably Zerodha யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் பர்சனலா Zerodha, Grow and IND Money இந்த 3 ஆப் யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேஜரா எல்லாமே Zerodha தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம Zerodha அப்படினா Grow ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க Growல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா எப்படி Growல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீடைலா இந்த வீடியோல போட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க சேம் Zerodha இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்காக தனியா வீடியோ எல்லாம் போடல. உங்களுக்கு இன் கேஸ் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக தனியா வீடியோ போஸ்ட் பண்றேன். சோ நீங்க ஜஸ்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் டிசைட் பண்ணியாச்சு. அதுல பெஸ்ட் Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்றது, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். நாம எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது? நான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்காக Zerodhaவோட காயின்ற ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காயின் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்ல Growன்ற ஆப் யூஸ் பண்ணலாம். என்னோட மொபைல்ல காயின் ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். உள்ள போனதும் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது கீழே சர்ச் இன்புட் பாக்ஸ் இருக்கு. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அது கீழே ஈக்விட்டி, டெப்ட், ஹைபிரிட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல அதர்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ETFs அதை கிளிக் பண்ணா இதுதான் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அவைலபிள் இன் தி மார்க்கெட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணினா AUM அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கீழே AUM UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் AUM 16,695 crore. அப்படின்னா மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 16,695 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அதிகமான அமௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல UTI Nifty 50. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் HDFC இண்டெக்ஸ் Nifty 50 பிளான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இதை ஃபர்ஸ்ட் எது பார்க்கணும்னா டைரக்ட். இதுல மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட், இன்னொன்னு ரெகுலர். இதுக்கான டிஃபரன்ஸ் அது எல்லாத்தையும் அப்கமிங் மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கோல் என்ன, ஜஸ்ட் 1000 rupees இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபண்டா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இட் ஷுட் பி a growth fund. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க growth மென்ஷன் ஆயிருக்கு. இது மாதிரி டிவிடெண்ட் மென்ஷன் ஆயிருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ண போறதில்ல, growth ஃபண்டா இருக்கணும். இது HDFC இண்டெக்ஸ் ஃபண்ட் growth ஃபண்டா தான் இருக்கு. தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ.
இந்த ஃபேக்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காக we have to pay some commission. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த கேஸ்ல 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கு. இது எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. ஏயுஎம் பேஸ் பண்ணி ஒரு டாப் 5 to 6 கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் 2 இருக்கு. பட் see the difference, கீழே இருக்கிறது growth மென்ஷன் ஆயிருக்கு, பட் மேல இருக்கிறது IDCW இன்டீரியம். ஸோ நம்ம growth தான் செலக்ட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஒமிட் பண்ணிடணும். அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் டாப் ஏயுஎம் வச்சிருக்கக்கூடிய டாப் 5 or 6 இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். யூடிஐ நிஃப்டி 50 இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், நிஃப்டி, எஸ்டிஎல் பிளஸ். ஸோ அதெல்லாம் இல்லை, நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல 2 இருக்கு. வி நோ தட் growthன்றதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ வி செலக்டட் தட் ஒன். இந்த மாதிரி டாப் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கிறதுல மெயின் கிரைடீரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுல எது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் கிடையாது. டிஎஸ்பி, நிஃப்டி பேங்க், திஸ் இஸ் பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட். டாப் எல்லா பேங்க்கையும் சேர்த்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ we are not going to select that one. நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக வச்சிருக்கோ அந்த லிஸ்ட் ஒரு 5 to 6 எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ண எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட் டேட்டாஸையும் ஒரு எக்ஸல்ல நோட் பண்ணி அதுல நமக்கு சூட்டபிளான இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதுல லைவா இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் நேம் HDFC இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பிளான். அது டைரக்ட் ஃபண்டா? எஸ். அது growth ஃபண்டா? எஸ். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2%. ஏயுஎம் 12,764 crore. எப்போ லான்ச் பண்ணாங்க? 2013. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees. ஏயுஎம் பேஸ் பண்ணி இந்த 5 இண்டெக்ஸ் ஃபண்டையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி இந்த 4 இண்டெக்ஸ் ஃபண்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் டோன்ட் ஸ்டிக் டு திஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு. கோ த்ரூ இட் அண்ட் உங்களுக்கு ஆப்டாக எது இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு அனலைஸ் திஸ் ஒன். நான் இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, இட் ஷுட் பி a direct fund, இட் ஷுட் பி a growth fund. வேற எந்த கிரைட்டீரியா வந்தாலும் நான் செலக்ட் கூட பண்ணலை. தென் ஐ எம் கோயிங் டு கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ நாம் அதை தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சி ஏயும் நிறையா இருக்கு, பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000. ஐ டோன்ட் வாண்ட் தட் ஒன். நோ, ஐ எம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் தட் ஒன். HDFC ஓகே, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees. ஓகே, பெட்டராக தான் இருக்குது, பட் பெண்டிங் வைக்கலாம். இது என்னன்னு. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் லெசர். கம்பேரிட்டிவ்லி இங்கே பாருங்க, HDFCயும் ஐசிஐசியும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 100 rupees தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே லான்ச் ஆயிடு ஒன்று தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஐசிஐசிஐக்கு கம்மியாக இருக்குது. ஃபண்ட் நான் அவ்வளோ ஏயுஎம்க்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ HDFC கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பெண்டிங். ஐ எம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன். நெக்ஸ்ட் SBI. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000. நோ. நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, பெட்டர். ஏஎம் ஓகே, பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 rupees மட்டும்தான். ஓகே, நல்லா தான் இருக்குது, பட் லான்ச் இயர் மட்டும் 2021. இது எல்லாமே 2013, பட் இது மட்டும் 2021. நான் அதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல, பட் ஐ எம் கோயிங் டு புட் திஸ் அஸ் பெண்டிங். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி எடில்விஸ் நிஃப்டி 50 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஓகே, பட் ஏஎம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நாவி நிஃப்டி 50ல 0.06, which is 0.01% தான் அதிகம். ஏயுஎம் கம்மியாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நாவியே எனக்கு ஓகே தான். ஐம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் திஸ் ஒன். வி ஆல்ரெடி ஏயுஎம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணும் போது நாவி நிஃப்டி 50 வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெண்டிங். பந்தன் 1,000 rupees. இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். அது நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நாவியே செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ திஸ் போத் ஆர் நோ ஒன்லி. ஃபைனலி நம்ம எதை சூஸ் பண்ணிக்கோன்னா ஐசிஐசிஐ ஆர் நாவி. ஃபார் மீ ஐ ஆல்ரெடி டோல் தட் ஒன். நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் மோர் ப்ரையாரிட்டி தர போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் நாவி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன்.
ஏஎம் பேஸ் பண்ணாலும் டாப் 50ல அது நாவி 50 எனக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் டாப் செகண்ட்லேயே எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் நாவி. அகைன் காயின் ஆப்புக்குள்ளே போயிடலாம். நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன். சி ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பை ஆர் சிப். சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், பட் நம்ம அதை டீப்பாக உள்ள போகிறதில்ல. பட் சிம்பிளாக என்னன்னா வீக்லி பேசிஸ் ஆர் 15 டேஸ், மந்த்லி, குவார்டர்லி, இந்த பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் இதில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் சிப் பண்ணலாம். பட் வி ஆர் நாட் கோயிங் டு டூ தட் நவ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைம் இப்போ மட்டும் வாங்க போகிறோம். ஸோ பை யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறேன். ஹவு மச்? 1000 rupees. எஸ், பை. ஸோ இன்வெஸ்ட் 1000 rupees in Nifty 50. இன்வெஸ்ட் பெண்டிங் பேமெண்ட். யா, பே நவ். பே நவ் தந்தோடனே 1000 rupees. இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட். திஸ் இஸ் யூபிஐ. கண்டினியூ. ஸோ என்னோட யூபிஐக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. ஹாவ் டு பே ஃப்ரம் மை யூபிஐ, ஜிபே. இந்த மாதிரி வி ஹாவ் பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பேயிங் அமௌண்ட், சென்ட் பேமெண்ட், பே பண்ணதுக்கப்புறம் யூபிஐலேருந்து பே பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா இதில் சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பை ப்ராசஸிங். இது 1 or 2 days அலாட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வந்துடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 1000 rupees ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்காக அவ்வளோலாம் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் இயர்லியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் அனலைஸ் அண்ட் இன்வெஸ்ட். நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததே கிரேட். ஆனா அது பத்தாது, ஆக்ஷன் எடுக்கணும். ஈவன் 100 rupees இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற அசட் ஆப்ஷன், மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டைப், ஃபாரெக்ஸ், கிரிப்டோன்னு சொல்லிட்டு எதை வேணா லேர்ன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி காம்பவுண்டிங் பத்தி தெரியும். எவ்வளோ இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல க்ரோ ஆகி நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டுடே. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு இருக்க நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு கிளியரா கிளாரிஃபை பண்றேன். ஆர் மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, warriors.